செவ்வாய்க்கிழமை காலையில நினைக்கிறேன். இங்க முடிவெட்ட தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் ஹிந்து தான். நானு வாக்கிங் முடிச்சுட்டு வரும்பொழுது முடியெல்லாம் ஷேவ் பண்ற அளவுக்கு தாடியெல்லாம் வளரல. ஆனா ஏதோ அவன் கடைக்கு போகணும்னு சொல்லி ஒரு எண்ணம். என் தம்பி கடைக்கு போகணும்னு ஒரு எண்ணம். தாண்டிட்டேன். பைக்ல தாண்டிட்டேன். தாண்டிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் அப்படியே பேக்லேயே போனேன். காலில் பின்னாடி இப்படியே போனேன். வண்டி ஆன்ல தான் இருந்துச்சு. பார்த்தா கடையில ஆள் இல்லை. எங்கடா போயிட்டான் காலையிலேயே 7:30க்கலாம்னு சொல்லி நான் என்ன பண்ண வண்டியை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த கல்லா பெட்டி மேல சாஞ்சினுங்கிறான். அப்படியே மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு சாஞ்சின்னு. நான் போய் ரமேஷ் அப்படின்னு என்னப்பா அண்ணன் அப்படியே இப்படி சாஞ்சான் பின்னாடி மேல. அவள் தான் பயம் வந்துச்சு எனக்கு, செத்துட்டான் பொழுது. ஐயோ எவ்வளோ நாள் இவனை பார்த்தோம் சுவிசேஷன் சொல்லலையே அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறமா அப்படியே அவன் முடிவெட்ட சேர்லயே அவனை அப்படியே இழுத்து உட்கார வச்சு தண்ணியை தெளிச்சு ரமேஷ் ரமேஷ்ன்னு சொல்லி, அப்புறம் என்னன்னா இங்கெல்லாம் யானை அழுத்துறான், யானை போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது, யாரும் எகிரி குத்துற மாதிரி இருக்குது, முதுகு கையெல்லாம் மத்து பூச்சி வலிக்குது. உடனே வண்டியில எனக்கு எட்டுமா பூச்சிக்கன்னு சொல்லி பைக்லயே கூட்டு போய் ஜிஹெச்ல ஓபி சீட்டை போட்டு எக்கோலாம் எடுத்து எல்லாம் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அப்புறம் உட்கார்ந்து இருக்கும்போது சொன்னேன், என்ன இன்ஜெக்ஷன் உனக்கு வேலை செய்யலையே? என்ன டாக்டர் வந்து கேட்டு போறாங்க, இன்ஜெக்ஷன் வேலை செய்தா வேலை பத்துன்னு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல, வலி அப்படியே இருக்குதுன்னா. பத்தியா நீ ஆல்கஹால் குடிச்சதுனால உன் ரத்தத்துல ஃபுல்லா ஆல்கஹால் ஊறதுனால இந்த மருந்து என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னையோட இந்த ஆல்கஹால் விட்டுருந்தேன், இதுக்கு கோழி கும்பிடு போட்டு முழுக்கு போட்டு விட்டுறேன் நான் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி கண்டிப்பா அவனை சர்ச்சை கூட்டின்னு வந்துருவேன். லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனுக்கு அப்ரோச் பண்றதுக்கு உதவி செஞ்சார். சுவிசேஷம் சொல்லல, அவனோடு அப்ரோச் பண்றதுக்கு ஒரு அறம் சொல்லி கொடுக்கறதுக்கு எத்திக்ஸ் கூட காஸ்பல் தான், அதை சொல்றதுக்கு உதவி செஞ்சார். சரி, ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை பேசுவார். நம்ம அவருடைய வார்த்தையை கேட்போம். நாம் கடந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்மை விசுவாசத்துல உற்சாகப்படுத்துகிற வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11 ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று ஆண்டவர் கடந்த நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆத்துமாவை குறித்து நான் பேசினேன். 1ஆம் தேதி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இந்த சூழ்நிலை எதுன்னு நான் சொன்னேன்னா, இந்த 58 அதிகாரம் 11 நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பாபிலோன் சிறையிருப்புல இருந்த பொழுது அவர்கள் எருசலேமை நோக்கி ஏங்கினது அவருடைய ஆத்துமா. அப்படி அவருடைய ஆத்துமா எப்பொழுது நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் பார்ப்பேன், எப்பொழுது இடிக்கப்பட்ட சுவர்களை நான் போய் கட்டுவேன் என்கிற, ஆலயத்தை எழும்பு கட்டுவேன் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. என் பண்டிகை போயிற்றே, என் உபவாச நாட்கள் போயிற்றே என்று சொல்லி அவருடைய ஆத்துமா இயங்கினது. அப்படியே நான் பேசிட்டு வந்து ஆத்துமாவை எப்படி இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது, பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் நடுவில் எப்படி இருக்கிறது ஆத்துமா. ஆண்டவருடைய உறவை பகைத்து கொண்டது. ஆண்டவருடைய உறவை பகைத்து கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்று அவர்கள் சிறையிருப்பிலே உணர்ந்தார்கள். அப்போ இடைவெளி, என்னது இடைவெளி? ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கிறது, யுத்தத்துல ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சு, யுத்தத்துல ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு, ஒரு பக்கம் கேப் இருந்தது. அதை தான் நான் போன வாரம் நான் காட்டினேன். இதுதான் பெரிய சுவர் எருசலேமை சுற்றிலும், நடுவுல ஒரு ஆள் போய் வர மாதிரி ஒரு கேப். அப்ப இதுக்கு வந்து ஆங்கிலத்துல பிரீச் என்று சொல்வார்கள், பிரீச் என்று சொல்வார்கள். எபிரேய வார்த்தை வந்து பெட்ஸ் என்று சொல்வார்கள், பெட்ஸ் என்று சொல்வார்கள். பெட்ஸ் மாஸ்குலின், அதாவது ஆண்பாலிலே சொல்லப்படுகிறது. இந்த சந்துல இந்த ஓட்டை வழியாக எதிரிகள் உள்ளே நுழைவார்கள். அப்போ திறப்பிலே நிற்பது என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவது போல திறப்பிலே நிற்பது என்பது மோசே அன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தான், நல்லதுதான் ஜனங்களுக்காக. ஆனால் இதனுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால், இந்த ஓட்டையிலே ஏதோ ஒரு தளபதி, போர் தளபதி போய் நின்று கொள்ள வேண்டும்.
அந்த ஓட்டை அடைப்பதற்கு போய் என்ன பண்ண வேண்டும்? நின்று கொள்ள வேண்டும். அப்படி நின்று கொண்டால் அவன் மேலே பூவை வீச மாட்டார்கள், அவன் மேலே கல்லை வீசுவார்கள், அவன் மேலே அம்புகளை எய்வார்கள். அவனால் அம்பு கூட திருப்பி எய்ய முடியாது, ஏன்னா கேப்ல சரியா நிக்கணும். அப்போ திறப்புல நிக்கிறவன் ஜீவனை கொடுக்கும். அதுதான் உண்மையான பொருள். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணது அது கூட ஜீவனை கொடுத்துதான் ஜெபம் பண்ணாரு. யாருக்காவது நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? மோசே ஜெபம் பண்ணாரு, இவர்கள் பெயரை நீர் கிறுக்கி போட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய பெயரை முதலிலே கிறுக்கி போடும். இப்படி யாராவது திறப்பில நிக்கிறாங்களா? இப்படி யாராவது திறப்புல நிக்கிறாங்களா? இன்றைக்கு நிறைய திறப்பின் வாசல் ஜெபம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய திறப்பின் வாசல் ஜெபம் இருக்கிறது. இதைதான் குறித்து இன்றைக்கு நான் விரிவாக பேச போகிறேன். அதில் முதல் நான் கேட்க போகிற கேள்வி, இன்றைக்கு திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கலாமா? அவசியமா? எது திறப்பு? எது திறப்பு என்று சொன்னால், திறந்த வெளி எது சொன்னா, பாதுகாப்பான இடத்துல ஒரு ஓட்டை விழுகிறது தான் திறப்பு. முதலில் எங்கே விழுந்தது? ஏதேன்ல விழுந்தது. அவர்களுடைய கீழ்ப்படியாமைத்த நிமித்தம், அவர்கள் கீழ்ப்படியாததினாலே ஏதேன் தோட்டத்திலே அந்த இடைவெளி, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த இடைவெளி தான் திறந்தது. கர்த்தர் பாதுகாப்பான இடத்தை முதல் முறையாக திறக்க வேண்டியதாயிடுச்சு. திறந்து அந்த இடைவெளி அடைப்பதற்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். முதல் திறப்பு அதுதான். இரண்டாவது திறப்பு, மோசே ஜனங்களுக்காக நிற்கிறார், ஆபிரகாம் ஜனங்களுக்காக நிற்கிறார், லோத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்போ இவைகளெல்லாம் இனத்துக்காக நிற்பது. மூன்றாவது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நாம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அப்படி என்றால் ஆண்டவர் எந்த மனிதனை தண்டிக்க விரும்பவில்லை. அங்கே மோசே காலத்திலும் தண்டிக்க விரும்பவில்லை, எசேக்கியேல் நாட்களிலும் தண்டிக்க விரும்பவில்லை. தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருவரை நான் தேடினேன், ஒருவரையும் காணேன். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், திறப்பிலே நாம் நின்று ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா ஐயா? ஜெபிக்கலாமா? திறப்பில நின்று ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல திறப்புல நிக்கலாமா? நின்று ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? அப்ப இன்னைக்கு நடத்துற திறப்பின் வாசல் ஜெபம் திறப்புல நிக்கிறதுலாம் சரியா அப்படின்னா, நான் சொல்றேன், நிக்க கூடாது. திறப்புல நிக்க கூடாது. நாம் திறப்பில நிக்க கூடாது. ஏன்னா திறப்பை ஏற்கனவே இயேசு அடைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல்ல சொல்றாரு, திறப்பிலே நிற்கவும் சூறையை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், தேசத்தை அழிக்காதபடிக்கு. யாருமே இல்லை, எல்லாம் விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டான், அந்நிய கலாச்சாரத்துக்கு பின்னாடி ஓடிட்டான், உலகம் அவனை இழுத்தது உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். யாருமே கிடையாது. ஒருத்தனை தேடின இஸ்ரேல்ல. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தார்கள், ஒருத்தனை தேடின ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு மெசேஜ் இத்தோட முடிச்சிடுறாங்க ஊழியக்காரங்க. ஆனா ஃபுல்னஸ், கம்ப்ளீட் எங்க வருதுன்னா, ஒருவனை தேடினேன், அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நின்ன திறப்புல வாசிக்கலாமா? எபேசியர்ல பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவின் நடுசுவரை தகர்த்து. அல்லேலூயா. அவரே சுவரை உடைக்கிறார், அவரே நடுவில் நிற்கிறார். இப்போ என்ன வசனம்னா, எசேக்கியேல் நாட்கள்ல திறப்புல நிக்கிறதுக்கு ஒருத்தர் தேடினாரு, அதை நிறைவேறதுக்கு இயேசு வந்தாரு. இப்ப என்ன வசனம்? சபைக்கு இப்ப என்ன ஆண்டவர் கொடுக்குற ஆர்டர்னா, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கையை தட்டி ஆண்டோட நாமத்தை மயப்படுத்துங்க. ஆண்டவர் எசேக்கியேல் என்ன சொல்றாரு? திறப்பில நிக்கிறதுக்கு ஒருத்தர் தேடினாரு, ஆனா இயேசு ஒருவரும் காணோம். ஆனா இயேசு வந்தார். இயேசு வந்து இருதிரத்தாரையும் ஏன் எருசலேமுக்கு வெளியே அவனை கொண்டு போனாங்கன்னா, எருசலேமுக்கு வெளியே ஏன் கொண்டு போனாங்கன்னா, குற்றவாளி எருசலேமுக்குள்ள கொலை செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு குற்றவாளி அல்ல.
தேவனுடைய குமாரன். அவரை வெளியில கொண்டு போய் யூதர்களுக்காகவும் புற இனத்தாருக்காகவும் நடுவுல மறிக்கிறார். அல்லேலூயா. அந்த கேப்பை இயேசு தான் ஃபில் பண்றார். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஆவியானவர் சபைகளுக்கு பேசுறாரு. 6வது சபை பிலதெல்பியாவுக்கு பேசுறாரு. இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்ன மறுதலியாமல் இருக்கிறபடினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இப்ப நம்ம திறப்புல நிக்க வேண்டியவங்க இல்ல, திறந்த வாசல்ல பிரவேசிக்க வேண்டியவங்க. கையை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும்னா, உங்க ஆத்துமா வாழணும்னா, உங்க ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா, உங்க ஆத்துமா தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசல்ல நீ பிரவேசிக்க வேண்டும். You must go through which is open in front of you. What it is? It is a open door. திறந்த வாசல் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நீ நுழைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வேலையை அதான், 2 பேரையும் ஒன்றாக்கினார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்து திறப்பிலே நின்றாரா? எஸ். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே திறப்பிலே அவர் நின்றார். திறப்பிலே அவர் நின்றார். எப்படி அவர் திறப்பிலே நின்றார்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு சமாரிய பெண்ணோடு கூட அவர் பேசுகிறார். சமாரிய பெண் யூதர்களுக்கு யார்? புற இனத்தவர்கள். அப்ப பாருங்க, நாட்டுக்குள்ளேயே பிரிவினை, தேசத்துக்குள்ளே பிரிவினை. யூதர்கள் சமாரியர்களோட பேச மாட்டாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல ஆண்டவர் நிக்கிறாரு. அல்லேலூயா. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஆண்டவர். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நேத்து அந்த விஷயத்தை நான் தியானிச்சேன். எப்படி தியானிச்சேன்னா, அத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நான் பார்க்கல. இந்த சம்பவத்தை நீங்க எல்லாம் உண்மையா பாக்குறீங்க, உண்மையான சம்பவமா பாக்குறீங்க. சில எவிடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குறிப்பா யாரை நீங்க தப்பா நினைக்காதீங்க. சமாரிய பெண்ணை எல்லாரும் தப்பா தான் பேசுறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய இடத்துல இதை பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் புதுசா ஆண்டவர் நமக்கு விளக்கி காட்ட போறேன். சமாரிய பெண்ணை எல்லாம் தப்பா தான் பேசுறாங்க. அப்ப இது சரியா? 5 கணவர்கள் இருந்தது சரியா? இப்போது இருக்கிறவர் எங்கே? இப்பொழுது இருக்கிறவரும் என்று சொன்னால் யார் அவர்? நிறைய பேர் அவரை இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்று நினைக்கிறார்கள். அதாவது 5 புருஷர்னா இந்த அம்மா ஒரு தப்பானவளா சித்தரிச்சு பாஸ்டர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி அல்ல. நாம் இந்த சம்பவத்தை எதன் அடிப்படையிலே பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் அதிகாரத்தும் 4ஆம் அதிகாரத்திலும் கற்றலை, டீச்சிங், அறிவை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நிக்கதேமு கிட்ட என்ன பண்றாரு? டீச்சிங் பண்றார். மறுபிறப்புனா என்னன்னு டீச்சிங் பண்றாரு. சமாரிய பெண்ணிடத்துல எதை டீச் பண்ணுகிறார்னா தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு பண்றாரு. இந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. அந்த பெண் ரட்சிக்கப்பட்டால் என்று, ரட்சிக்கப்படுவதற்குள் டீச்சிங் தேவைப்படுது. மறுபிறப்பு அடைவதற்குள் டீச்சிங் தேவைப்படுது. இப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உள்ளிருக்கிற பகையின் நடுவிலே நின்றார், திறப்பிலே நின்றார். நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஊரு காலனின்னு இருக்குது. நம்ம ஊழியம் செய்ய போறோமா? நம்ம வேலையே என்னன்னா 2 பேரையும் ஒன்னா கொண்டு வரணும். ஜாதியை உடைக்கணும். ஜாதி என்ன பண்ணணும்? உடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷனுக்குள்ள இருப்பது ஜாதி. கடந்த வாரம் கூட நீங்க பார்த்தீங்க, ஒரு ஆணவ கொலை நடந்தது. ஒரு பையனை கஷ்டப்பட்டு 23, 24 வயசு வரலாம் வளர்க்குறாங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த பையன் மாசம் மாசம். அந்த பையனை அவன் வயசுல இன்னொரு பையன் கொலை பண்றான். காரணம் என்ன? ஜாதி. நீ திறப்புல நிக்க வேண்டியவன் அல்ல, உனக்கு முன்பாக இருக்க திறந்த வாசலிலே போய் இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டியது. நீ திறப்பிலே நிக்க வேண்டியவன் அல்ல, திறந்த வாசல் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறந்த வாசலை போக வேண்டியவன். நீ முழங்கால் போட வேண்டியவன் அல்ல, நீ போக வேண்டியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியத்துக்காக நீ முழங்கால் போடு, ஆனால் நீ போக வேண்டியது வெகு தூரம். ஜாதி மட்டுமா? எவ்வளவு கொடுமைகள் உன்னை சுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தம்பியை வெட்டி கொண்டுட்டாங்க.
ஜாதி. ஜாதி எவ்வளவு பெரிய அயோக்கியதனம். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கூட ஜாதி வந்து நான் முதலியார், ஒரு பெருமை. சொந்த கணவனிடத்துல ஜாதி பார்க்கிற பெண்கள் இருக்கிறார்கள். சொந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தை சந்தேகப்படுகிற பெண்கள் இருக்கிறார்கள். ஜாதி பார்க்கிறது. நான் செட்டியார், நான் நாயக்கர். பிரியமானவர்களே, இது எப்பொழுது அடங்கும்? இது எப்போது ஒழியும்? இன்றைக்கு அநேக மக்கள் ஜாதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜாதி பெருமை, உள்ளுக்குள்ளே ஜாதி பெருமை இருக்கிறது. நீங்க போய் முட்டி போட்ட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்குள்ளே இருக்கும் ஜாதி பெருமை. ஆதி திராவிடர்களை பார்த்தா பிடிக்காத சில பேர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது சில பேர். ஆதி திராவிடர்களுக்கு சில பேரை பார்த்தா பிடிக்காது. அவங்களுக்கு கீழே இருக்கிற சமூகத்தை பார்த்தா பிடிக்காது. அப்ப இடையில நிக்க வேண்டியது எதுக்காக என்று சொன்னால், நீ திறந்த வாசல் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே போகும். நீங்க ஏமாத்துறாங்க எல்லாரும். திறப்பின் வாசல் ஜபம், திறப்பின் வாசல் ஜபம், திறப்பின் வாசல் ஜபம். அது மோசே முடிச்சிட்டார் அந்த ஜபத்தை. அந்த ஜனங்களுக்காக அவர் முடிச்சார், அந்த ஜனங்களுக்காக அவர் காப்பாத்தினார். நீ திறப்புல நின்று எத்தனை ஜனங்களை காப்பாத்திக்கிறது வரணும்? ஒன்னும் காப்பாத்தல. உனக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். சபை செய்ய வேண்டியது திறந்த வாசல். அயோக்கியதானம் பண்ண உட்காந்துக்குது சபை இன்னைக்கு. சும்மா பேர்களை திறப்பின் வாசல் உபவாச ஜபம், எழுப்புதல் உபவாச ஜபம், வல்லமையின் உபவாச ஜபம்னு சொல்லி சும்மா ஏமாத்து வேலை, இதெல்லாம் மேஜிக் காட்டுறாங்க. அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டும். நீ யோசிக்க வேண்டும். சபைக்கு ஆண்டவர் சொல்ற மெசேஜ் என்னன்னா, உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கு. நான் கேட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன், கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன். நீ போய் சிலவற்றை சரி செய்ய வேண்டும். போ. இந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல அங்க இயேசு அங்க சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். சீஷர்கள் அங்க இல்லை. ஒரு பெண் எப்படி மத்தியானத்துக்கு வருவா அப்படின்னா அதுக்கு வரலாறு இருக்குது. யாக்கோப்பு பொழுது சாய்வதற்கு முன்பாக யாக்கோப்பு கிணறுல உட்கார்ந்துகிட்டே பேசுறாங்க. பொழுது சாய்வதற்கு முன்பாக எந்த கிணறை பத்தி அவங்க பேசுறாங்களோ, யாக்கோப்பு அந்த கிணறு அண்டதான் அந்த துறவண்டை அவருடைய முதல்ல ராகியில பார்த்தாங்க. பொழுது சாய்வதற்கு முன்பாக மோசே பொழுது சாய்வதற்கு முன்பாக பார்த்தேன். அப்ப பெண்கள் வர பழக்கம் உண்டு. இதை பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க நிறைய பேர். அவ பதியானத்துல வந்தா நான் தப்பா பெண்ணா இருப்பான், இவங்கன்னா பார்த்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. மதியானத்துல வந்தாலே தப்பா? அப்ப ராகேல் தப்பா? சிப்போரா தப்பா? எல்லாரும் தப்பா? எல்லாரும் மதியானத்துல தான் வந்தாங்க. மெய்ப்பொருள் இடத்துல வாக்குவாதம் பண்ணாங்க. சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷர் என்று பேசுகிற இந்த பாஸ்டர்கள், யாக்கோப்பு அங்க 4 பெண்ணை கட்டினார், அந்த கிணத்துல தானே உட்காந்து, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆமென். புரியுதா நான் சொல்றது? 4 பெத்து 12 பேர், 4 கட்டி 12 பெத்தான, அதை பத்தி பேச மாட்டாங்க. சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷர், அதை பற்றி மட்டும் பேசுவாங்க. நல்லா கவனிக்கணும். இதை டீச்சிங்கா பார்க்கணும். Why God used that word? ஜீவ தண்ணீரை பத்தி அந்த அம்மா கிட்ட பேசுறேன். நிக்கோதேமுகிட்ட பத்தி நிக்கோதேமுகிட்ட பேசினா மணவாட்டியை குறிச்சு பேசுவார். அந்த கண்டினியூவேஷன் தான் இது. வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. மணவாட்டியை உடையவனே மணவாளன், தோழனோ அருகே நின்று கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் அவரை மணவாளனாக சித்தரிக்கிறார். இயேசு தன்னை மணவாளனாக சித்தரிக்கிறார். இன்னொரு இடத்துல கூட போய் சொல்றார், சீஷருங்க புசித்து குடித்து சாப்பிட்டு இருக்கும் போது அவரை கேட்கிறாங்க, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் சீஷர்கள் உபவாசிக்க மாட்டாங்களா? அப்ப சொல்லுவாரு, மணவாளன் இருக்கும்போது தோழர்கள் எப்படி உபவாசிப்பார்கள் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த கண்டினியூவேஷன்ல தான் பேசுறார். ஜீவ தண்ணீருக்கும் புருஷர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அங்கே அந்த அம்மா சொல்றாங்க, உன்னிடத்துல கொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லை. சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, ஏன்னா பாத்திரம் கூட தரமாட்டேன். அந்த அம்மாட்ட பாத்திரம் இருக்குது, நீங்க எங்க பாத்திரத்தை வாங்கி குடிக்க மாட்டீங்களே. வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இன வெறுப்பு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், பாத்திரம் இல்லாம தண்ணி எப்படி நீ குடிப்ப, எப்படி குடிப்ப? முதல்ல எப்படி குடிப்ப? 2வது, நான் ஜீவ தண்ணீர், ஏன் நீ பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டனா உனக்கு தாகம் கூட இருக்காது. ஏன்னா அவருக்கு இந்த தண்ணியை விட சிறந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது
அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், ஜீவ தண்ணீர்னா அது ஓடுற தண்ணியாச்சே, நிக்கிற தண்ணியில இருந்து எப்படி நீ கொடுக்க முடியும்? பாத்திரம் இல்லை ரெண்டாவது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், இந்த 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 கான்செப்ட் ஏன் கொண்டு வராரு? அப்போ அந்த அம்மா கேட்கிறேன், எனக்கு நான் அப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப அவர் சொல்றாரு, முதல்ல போய் ஒரு புருஷனை கூப்பிட்டு வா, நாடிடு. நாடிடு சொல்லுங்க எல்லாரும், நாடிடு அப்படின்னா என்னன்னா, நாடிடு நான் மத்திய கிழக்கில், பண்டைய மத்திய கிழக்கில் பெண்கள் கடவுளை திருமணம் செய்து கொள்ளும் யோசனையை அறிந்தவர்கள். கடவுளை திருமணம் செய்து கொள்வாங்க. எதை? கடவுளை. அதுக்கு பேர் தான் என்னது? நாடிடு. இது சுமேரிய கலாச்சாரம். இப்பதான் கடவுளை நம்ம பயமா பாக்குறோம். ஆரம்ப காலத்துல ஒருத்தன் கடவுளை வணங்கினா, ஒரு பெண் கடவுளை வணங்கினா, அந்த கலாச்சாரத்தையும் அந்த கடவுளுடைய வழிபாடுகளையும் திருமணம் செய்து கொண்டது போல. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் பேசுறார், உன் புருஷனை கொண்டு வா என்று சொல்லி. ஒருவேளை அவருக்கு 5 புருஷன் இருந்தால் அவள் போய் சொல்லுவதை மக்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். ஒருவேளை அவள் விபச்சாரியா இருந்தால் அவள் போய் சொல்லுவதை மக்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் காது கொடுத்து. என்னை குறித்து சொன்னார், என் உள்ளவைகளை குறித்து சொன்னார் என்று சொன்னால் அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை முழுவதையும் சொன்னார். என்னை குறித்து சொன்ன அப்படியே சொல்லிவிட்டார் என்றால் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்களா? அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்களா? சொல்லுங்க, என்னை குறித்து உள்ளதை சொன்னால்னா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்களா? இல்லைங்க, இந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு, உரையாடல் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இயேசு பேசுனதெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப இங்க முக்கியமா என்ன கொண்டு வராரு இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அங்க 3ஆம் அதிகாரத்துல நிக்கதேமு அவன் இயேசுவை அறிய வரும்போது நித்திய ஜீவனை குறித்த குழப்பம் அவனுக்கு இருந்தது. இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு குழப்பம் இருந்தது. அங்க நிக்கதேமுக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு குழப்பத்தின் இடைவெளியை கர்த்தர் குறைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிட்ஜ் அங்க நடுவுல நின்று குறைக்கிறார். இங்கே சமாரிய ஸ்திரீக்கு தொழுகை குறித்த ஒரு குழப்பம் இருக்கிறது. உடனே சொல்றாரு, இப்போது இருக்கிற ஒரு புருஷர் அல்ல அப்படின்னும் போது அந்த அம்மா சொல்லுது, எங்களுக்கு ஒரு மலை இருக்கிறது. 2 பேருக்குள்ள டீச்சிங் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் போது டீச்சிங் கான்வர்சேஷன், டயலாக், டீச்சிங் டயலாக். இப்ப நம்ம ஒருத்தரை சொல்றோம், ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், பேசும்போது சொல்றேன், சப்போஸ் உனக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. ஆனா ஆக்சுவலி அவருக்கு ஒரு குழந்தை தான். நான் 4 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க, அது கூட ரெக்கார்டும். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து முந்தைய வரலாறை பேசுகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வரலாறை பேசுகிறார். 5 ராஜாக்களை 5 புருஷர் என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு அப்போ இந்த பகுதியை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு உபதேசமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணை தப்பா காட்டுவதற்காக யோவான் என்றைக்கும் எழுதியிருக்க மாட்டார். இன்னொன்னு கூட சொல்றாங்க, மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல போய் வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்க ஒருத்தருக்கு 7 புருஷர்கள் இருந்தாங்க, உயிர்த்தெழுதல்ல நீ யாருக்கு மனைவியா இருப்ப, அப்படி கூட நடந்திருக்கான்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவங்க இறந்ததாக இயேசு சொல்லவே இல்லை. இருந்தார்கள் தான் சொல்றாரு, இறந்ததாக சொல்லவில்லை. இயேசு சொல்றதா ஃபுல்லா தெளிவா சொல்லியிருப்பார். உனக்கு 5 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் இப்ப இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு கூட சொல்ல இயேசு. பாவினும் சொல்ல, பாலியல் ஸ்திரீனும் சொல்ல. அப்பனா இந்த வார்த்தை எதுக்காக வந்தது அப்படின்னா, உபதேசிப்பதற்காக வந்தது. அல்லேலூயா, உபதேசிப்பதற்காக வந்தது. எதை உபதேசிக்கிறார்? ஏன் இதை கொண்டு வர்றாருன்னா, அந்நிய வழிபாட்டை தொடங்குறதே சமாரியா தான். யார் காலத்துல தொடங்குச்சு அந்நிய வழிபாடு? கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வச்சு இதைதான் தொழுது கொண்டு சொன்னாங்க. மோசே காலத்திலயா? யோபு காலத்திலயா? எரேமியாம் காலத்துல. சாலமோனுக்கு பிறகு எரேமியாம் காலத்துல கன்றுக்குட்டியை கொண்டு வந்து, ஏன்னா இவர்கள் அப்பொழுதே பாகாலோடு திருமணம் செய்து விட்டார்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் பாகால கணவர்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அவங்கள கணவனா வச்சிருந்தாங்க.
ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம். அக்காலத்தில் நீ என்னை திருவிழியத்துல வாசிங்க ஐயா, வாசிங்க அத. அந்நாளில் என் கணவன் என என்னை அழைப்பாள், என் பாகாலே என்னிடம் சொல்ல மாட்டாள். அப்போ ஓசியாவில் இஸ்ரவேல் வடநாடு, வடநாட்டை பத்தி தான், வடநாடு யார கடவுள்னு சொல்லின்னு இருந்துச்சு, பாகால கடவுள்னு சொல்லின்னு இருந்தது. இப்ப அந்த வடநாடு மனம் திரும்பி யார கடவுள் சொல்ல போது, யார தொழுது கொள்ளுறதுன்னு சொல்ல போது, மேசியாவை தொழுது கொள்ள போகிறோம், பிதாவை தொழுது கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உசியால வசனம் 2:16 பவார்ல, அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய். அப்படின்னா கணவன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு யார் கணவனா இருந்தது? பாகால் இருந்தது. ஏன்னா அவங்கதான் முதல் எரோபியாம் காலத்திலே விக்கிரகத்தை மலையிலே தொடங்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிணறு இருக்கட்டும், அதை நான் ஜீவ தண்ணீராய் மாற்றுவேன். உனக்கு புருஷன் விக்கிரகம், அதை பிதாவாக மாற்றுவேன். தொழுது கொள்ளுகிற இடம் அது விக்கிரகத்தின் இடம், அது பிதாவை தொழுது கொள்ள எங்கும் ஸ்தலமாக நான் மாற்றுவேன். 3 கான்செப்ட சொல்றாரு ஜீசஸ். கிணறு, புருஷன், மலை. ஒரு கிணறு, சொல்லுங்க, ஒரு கிணறு, 5 புருஷரு, 2 மலை. கிணறுல யாக்கோப்பு தண்ணி, அது நிக்கிற தண்ணி. யாக்கோப்பின் வம்சத்துல வந்த மேசியாவின் தண்ணி ஜீவ தண்ணி. இஃப் யூ பிலீவ் மீ, என்ன நீ நம்பினா உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகும். எனக்குள்ள இருக்க ஜீவ தண்ணீர் நீ பருகுனா உனக்கு தாகம் எடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகம் எடுக்காதுன்னா உனக்குள்ள ஜீவ தண்ணீர் போகும். ஜீவ தண்ணீர்னா என்னன்னா ஆண்டவருடைய வசனத்தின் ஞானம். இருக்குதா நமக்கு எல்லாருக்கும்? இருக்குதா? பைபிள மனப்பாடமா தெரியும். பைபிள் 200 முறை படிச்சு பிரயோஜனம் இல்ல, பைபிள 300 முறை முடிச்சு பிரயோஜனம் இல்ல. அந்த நிகழ்வு, பைபிள் இருக்கிற ஆண்டோடைய மேன்மை, ஞானம், அத பொருள் விளக்கம் கொடுக்கிறது இருக்குதா? அதுல இருந்து எடுத்து சரியா நம்ம சொல்றோமா? நீங்க நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, நீங்க செய்யற தவறு என்ன தெரியுமா? இங்க சொல்ற விஷயத்த சரியா கவனிக்காம போய் தப்பு தப்பா சொல்றது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், தப்பு தப்பா சொல்லி அந்த ஜனங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். தப்பு தப்பா சொல்லக்கூடாது எதையும். அப்போ நமக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறது. மேசியா என்னைக்கு வந்தாரோ அப்பொழுதே இந்த இடைவெளி அடைக்கப்பட்டது. திறப்பின் சுவர், இடிக்கப்பட்ட சுவர், இந்த சுவர் மூடப்பட்டது. எப்படி இருக்கிறான் பாருங்க பிசாசு. பாருங்க, ஒரு மனுஷன் தூய்மையா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பிக்சர் காட்ஸ் லா, கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள இருக்குது. மனுஷன் தான் இடிக்கிறான். அட்ட பிக்சர் பாருங்க, அவன் தான் இடிக்கிறான். யார் இடிக்கிறது? சுத்தி எட்டு, அவன் தான் இடிக்கிறான். 3வது பிக்சர் பாருங்க, அவனை நோக்கி என்ன வருது? அம்பு விட்டுறான் சாத்தான், மெசேஜ் கொடுக்குறான், அக்கினி அனுப்புறான். 4வது பிக்சர் பாருங்க, இவன் தான் வெளியே வர்றாரு, இவன் தான் இடிக்கிறான், இவன் தான் வெளியே வரான் மனுஷன். அடுத்தது வெளியே வந்தோடனே என்ன காத்துருக்குது? ஈட்டி எடுத்து குத்தி செத்து போறான். திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு திரும்ப அடைக்கலத்துக்குள்ள வரான். இன்னைக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு திறப்பின் வாசல்ல, திறப்புல நிக்க வேண்டிய நாம அடைக்கப்பட்ட அடைச்சிட்டார் ஆண்டவர். அடைச்ச நம்ம தான் அந்த சுவரை உடச்சிட்டு வெளியே வரும். நம்முடைய செயல்கள் தான் உடச்சிக்கிட்டு வருது வெளியே. நமக்கு இருக்கிற சுயநலம், ஆத்மால இருக்கிற சுயநலம் தான் உடச்சிக்கிட்டு வெளியே வருது எல்லாத்தையும். நான் இப்ப சொன்னேன்னா அது பிடிக்காது. ஆத்மால இருக்கிற சுயநலம் என்னன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த சுயநலம் இருக்கும். சில பேர் என்ன பண்றீங்க, தூங்குறீங்க. சில பேர் கவனிக்கிறது இல்ல. சில பேர் ட்ரெஸ்ஸை காஸ்ட்லியா போடுறீங்க. ஒரு சுயநலத்தை நம்ம சொன்னோம்னா என்ன ஆயிடும்? நமக்கு டைம் பத்தாது. நான் வசனத்தையே சொல்லிட்டு போறேன், வார்த்தையே சொல்லிட்டு போறேன். பிரியமானவர்களே, இதைதான் நம்ம செய்யறோம். நம்ம சொந்த கையால தான் நம்ம இடிக்கிறோம் அந்த சுவரை, அடைக்கப்பட்ட சுவரை. இப்ப சபை என்ன செய்யுதுன்னா, மோசேக்கு ஆண்டவர் சொன்ன திறப்பில வந்து நிக்கணும், திறப்பில நின்னாரு. எசேக்கியேலுக்கு தேடினாரு, ஆனா மேசியா வந்து திறப்பு அடைச்சிட்டார். இப்போ
நம்ம திறப்பின் ஜெபம் பண்ணோமா இல்ல திறந்த வாசல்ல போனோமா? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இங்க நிறைய பேருக்கு இப்ப சந்தேகம், கொஸ்டின் மூலையில வந்து முட்டின்னு இருக்கும். நீ மோகன் சிலாசரஸ பார்க்காத, வின்சென்ட் செல்வகுமார பார்க்காத, இயேசு கிறிஸ்துவ பாரு. இது நான் சொல்லல, நான் எளிமையானவன் சொல்றேன்ட்டு கசப்பு உங்களுக்கு பிடிக்காதவங்க, ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அதனால இதுல ஒரு கொஸ்டின் வரும், பிடிக்க இவரு என்ன பேசுறாரு அதுல ஒரு கொஸ்டின் வரும். அந்த மூளையை போட்டு கசிக்கு தூரம் போடு. நான் கோர்வையா சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல திறப்பு இருந்துச்சு, உண்மைதான். எசேக்கியேல்ல தேடினார், உண்மைதான். ஆனா இயேசு அதை மூடினாரா இல்லையா? இப்ப ஆண்டவர் நமக்கு முன்னாடி சபைக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவர் திறந்த வாசல வச்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்றார். 7வது சபையில திறந்த வாசல நீதான் மூடிக்கின, இப்ப தட்டுறார் திரும்ப. 6வது சபையில திறந்த வாசல வச்சுக்கிறேன்றாரு. 7வது சபையில ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை, வெளிப்படுத்தல் 3:20 எடுத்து வாசிங்க. ஏதோ வாசற்படி நின்று ஒருவன் சத்தத்தை கேட்டு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இப்போ 6வது சபையில வாசிக்கமா, இதோ திறந்த வாசல் அங்கேயே தான் இருக்கும் பாருங்க, பக்கத்திலேயே. அந்த வசனத்துக்கு மேலே இந்த பக்கத்துல இருக்கும் பாருங்க, வாசிங்க. மேல மேல அது மேல அப்படியே கையை எட்டுமாங்க. திறந்த வாசலை 10ஆம் வசனம் பாருங்க, 10 பாருங்க. எந்த வசனம் ஐயா? 8 பவார்ல வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், என்னது, என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. 6வது சபையில திறந்த வாசல் இருக்குது, 7வது சபையில நீ போய் பூட்டிக்கின. இயேசு செய்து முடிச்சிட்டார். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன, சமாரிய ஸ்திரீன்னு சொல்லி, சமாரிய ஸ்திரீயுடைய விஷயத்த சொன்னேன். அவர் போதகம் பண்ணி எதை பெரிய கிணறு, எது பெரிய தண்ணி, அவங்களுக்கு வற்றாத தண்ணின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அவங்க வற்றாத தண்ணி தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் உங்களுக்கு தாகமே எடுக்காதுன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமே உனக்கு எடுக்காதுன்றார். உனக்கு வற்றாதது வேணுமா, தாகம் எடுக்காதது வேணுமா? சொல்லுங்க. நீ உலகத்தை பார்த்தீங்கன்னா வற்றி தாகம் எடுக்கும், நீ வசனத்தை பார்த்தா உனக்கு தாகமே எடுக்காது. அல்லேலூயா. நிறைய பேரு வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க, அடையாளங்களை விசுவாசின்னு இருப்பாங்க. இதுதான் கிறிஸ்துவ செய்யற பாவம். தான் சொப்பனத்தை ரொம்ப நம்புவாங்க, நம்பி விசுவாசிப்பாங்க. நம்பாத, உன் சொப்பனத்தை விட கர்த்தருடைய வசனம் பெருசு. அல்லேலூயா. உன் வாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை விட கர்த்தருடைய வசனம் பெருசு. நிறைய பேருக்கு வசனம் சொன்னா பிடிக்காது, கையை வச்சு ஜோமனா அவங்களுக்கு என்ன பண்ண, எப்பத்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். நான் இங்க இருக்கிறவங்களை மட்டும் சொல்ல, எல்லாரையும் சொல்றேன். உலகத்துல பொதுவா எல்லாருக்கும் இந்த பைத்தியம் சுத்தினு. ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியும், நான் சொல்றது ஆரம்ப ஊழியத்துல 2004 2003 நோட் புக் எடுத்துன்னு உட்காந்துப்பாங்க. என்னது, நான் சொன்ன ஒரு நாள், கண்ணை மூடுமா, நோட்டை மூடுன்னு. என்னது, கண்ணை மூடு, நியாயமா கேளுங்க, நியாயமா நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் செல்போன் வந்துச்சு, அப்போ அந்த அம்மா திருந்தல, செல்போன் எடுத்து வச்சுக்கிச்சு. நான் சொல்றேன் 2003. அப்பெல்லாம் ஆரம்ப ஊழியம். தீர்க்க தரிசனம் வந்தா என்ன, உன் செவியில கேக்குது, அதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது உன்னால. அப்ப அதை கூட ஞாபகம் வச்சு முடியலன்னா நீ கண்டிப்பா கீழ்ப்படியாத ஆளுன்னு அர்த்தம். கண்டிப்பா கீழ்ப்படியாத ஆளு. ஒரு விஷயத்தை உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அந்த வார்த்தையில நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த வார்த்தையை நீ ஞாபகம் வச்சு. இப்ப பாருங்க, வசனத்தின் மேல நீ காலில் கூட ஒரு கொட்டேஷன் நான் எழுதுனேன், உன்னுடைய தோல்வியை காட்டிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய தோல்வியை காட்டிலும் இயேசு பெரியவர், என் அவமானத்தை காட்டிலும்
என்னுடைய அவமானத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். நிறைய பேருக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த வீடே செத்த வீடு போல இருக்கும். எப்படி இருக்கும்? செத்து போன வீடு மாதிரி இருக்கும். அந்த முகமும் அவங்க நடக்கையும், அந்த வீட்டுக்கே போக முடியாது, பிடிக்காது போறதுக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்களே, இங்க ஒரு பாஸ்டான்னு சொல்லலாம். அந்த நோய் வந்தவங்களுக்கு தானே தெரியும். நோயை வராம கைய காலை கட்டிக்கின்னு கம்முன்னு இருக்க வேண்டியது நம்ம வேலை. ஜீவ தண்ணீரை விசுவாசிக்கிறது இல்லை. எதை விசுவாசிக்கிறது இல்ல? அவர் சொல்றாரு, இந்த யாக்கோபுக்கு கிணறு தண்ணி கூட என்ன பண்ணிடும், வச்சிடும், வற்றாம போகும். ஆனா நான் கொடுக்கறது பேசிக்கா தாகமே எடுக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தாங்க எடுக்காத தண்ணி நான் தருவேன். ரெண்டாவது, புருஷனை பத்தி பேசும்போது, இப்போது இருக்கிறவனும் புருஷன் இல்லைன்னா, அந்த அம்மாவுக்கு அவ புருஷன் இருந்தாங்களா என்ன சொல்லியிருப்பார்? நான் புருஷன் இருந்தா போய் கூட்டணும் இருப்பார். அப்படி சொன்னார் அவரு. நின்னா வந்து கூட்டு வந்து நின்னாதான் உனக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். இந்த வசனத்தை சொல்லியிருப்பான்னு தெரியாது. என்னத்துக்கு சொல்ல வர்றாருன்னா, ஒரு புதிர் போடுறார். உடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் பார். உன்னை 5 ராஜாக்கள் ஏற்கனவே ஆண்டுட்டாங்க. இப்பொழுது நீ வந்து ஒரு ராஜான்னு சொல்லி மேல ஒரு பாகால வச்சுக்கிறியே, அவன் கூட உனக்கு ராஜா இல்ல. சொல்லிட்டு உடனே சொல்றாரு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் என்பது. அப்ப என்ன இருந்தா, அந்த புருஷனை பத்தி பேசும்போது நம்ம என்ன இருந்தா எங்களுக்கு ஒரு மலை இதுன்னு சொல்லும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லிருந்தோம்? சரி ஆண்டவரே, நான் போய் என்ன பண்றேன், புருஷன் பிறந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படிதானே சொல்லிருக்கணும். அந்த அம்மா அப்படி சொல்லியே. என்ன சொல்ற அந்த அம்மா? அடுத்த வசனம் பாருங்களேன், எடுத்து பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் அடுத்த வசனமே எடுத்து பாருங்களேன். என்ன சொல்லுது பாருங்க. இப்போது இருக்கிற புருஷன் அல்லன்னு சொன்னோன்னு என்ன சொல்லுது பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்குமா? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. இருந்தார்கள். உள்ளபடியே சொன்னா என்றார். என்ன சொல்றாங்க? யூ ஆர் தி ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்றோம். இப்ப இந்த மேட்டருக்கு வந்துடுறாங்க. சமாரியர்கிட்ட பேசுறது கஷ்டமா? சமாரியர்ல கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். சமாரியர்கிட்ட போய் மேசியா இங்க வருவாரு, மேசியா உங்க இடத்துல இருக்கிறாருன்றது சொல்லி நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய பழைய ஹிஸ்டரிய பேசுறாரு. 2 ராஜாக்கள் 17:24 இருக்கிறத பேசுறாரு. பாபிலோன் ராஜா, அசிரிய ராஜா எங்கெங்க யாரை கொண்டு வந்து செட்டில் பண்ணா, அவங்க கிட்ட இருந்த விக்கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத பேசுறாரு. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். எஸ்ராவும் நெகேமியாவும் செஞ்ச விஷயம் என்னன்னா, இவங்க திருமணம் பண்ணாங்கன்றதுக்கு தான் விலக்கி வச்சாங்க. திருமணம் பண்ண தப்பாங்க? எல்லாரும் பாருங்க, இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் பெண்கள் மற்ற கொண்டு வந்து செட்டில் பண்ண 5 ராஜ்யங்களின் புருஷர்கள் திருமணம் பண்ண தப்பா? தப்பு இல்லையா? அன்னைக்கு தப்பது. அன்னைக்கு தப்பா இருந்ததுனாலதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது இஸ்ரவேலுக்குள்ளே பிரிவினை இருந்த இடம். யூதர்கள் மேல இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, நடுவுல இவங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசு ஏன் இங்க போனார்னா, இந்த இடைவெளி அடைக்கிறதுக்கு போனார். அவர் தான் உண்மையாகவே திறப்புல நின்றவர். அல்லேலூயா. இப்ப போயிட்டு அந்த அம்மா உடனே அடுத்த கட்டமே என்ன பேசுது? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே. அப்போ அந்த அம்மா தொழுகிற இடத்துல இருக்கிற அம்மா கையை காட்டுது. இந்த மலையில, கண்ணுக்கு தெரிஞ்ச மலையில பிதாக்களுடைய சரித்திரத்தை பேசுது. பிதாக்களுடைய கிணறு இங்க இருக்குது, பிதாக்களுடைய மலை இருக்குது. நாங்க எங்க ஆண்டவர், எங்களுக்குன்னு ஒரு எல்லை போட்டு வச்சுக்கிறாங்க, இதை விட்டு நாங்க தாண்ட முடியாது. பாரம்பரியத்தை விட்டு தாண்ட முடியாது ஆண்டவரே. சமாரியாக்குன்னு ஒரு மதம் இருக்குது, அந்த கோட்பாடை விட்டு தாண்ட முடியாது ஆண்டவரே. எங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க ஆண்டவரே. இயேசு சொல்றாரு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க இயேசு திறந்த வாசல். ஆண்டவர் உங்க முன்னாடி வச்சுக்கிற வாசல் இதுதான். நம்ம தைரியமா சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு ஜாதி பிரச்சனை, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இருந்தது இன பிரச்சனை, கலப்பின பிரச்சனை. இயேசு அதை சரியா உடைக்கிறார். இன்னைக்கு உனக்கு சரியா உடைக்க தெரியுதா? யார்ட்டையாவது காஸ்பல் சொல்லும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது சரியா பேச தெரியுதா?
என்ன பாயிண்ட பேசணுமோ அதை பேசுறாரு. எஸ், ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே ஓடு. நீ உண்மையாகவே திறப்பிலே நீ நிக்க வேணாம், திறந்த வாசலில் நீ போனா போதும். அல்லேலூயா. திறந்த வாசல்ல போனா போதும். திறவுண்ட வாசல் உனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அது அடைக்கப்படுவதற்கு முன்பாக சத்தீஸ்கர்ல பிரதர் பிரேயர் நடத்தினார். நைட் பிரேயர்ல ரொம்ப மோசமாயிருச்சான். டெய்லி 5 பேர் அரெஸ்ட் பண்றாங்க விசுவாசிகளை. ஜார்க்கண்ட்ல டெய்லி 6-7 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல பாஸ்டர்களை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த நமக்கு ஒரு சோதனை வந்திருக்குது. 6,07,000 வாக்காளர்கள், வட இந்திய வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட போறாங்க. நாளைக்கு அவங்க கவுன்சிலரா மாறுவாங்க. எப்படி மாறுவாங்க? ஐயா கவுன்சிலரா தமிழெல்லாம் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா வரும்ல, உண்டாக்குவாங்கல்ல, குருவிக்காரர் மாதிரி. அவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் வரும்ல, அதுல அவங்க தான் பஞ்சாயத்து தலைவரா இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் நாளைக்கு எம்எல்ஏவும் மாறுவாங்க. அவங்க சட்டசபையில போய் உட்காருவாங்க. நம்மளையே நாளைக்கு சபையை கட்டக்கூடாதுன்னுவாங்க, எங்க இடத்துல ஊழியம் செய்யாதுன்னுவாங்க. இதோ ஆண்டவருக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த ஏமாத்துற திறப்பு வாசல்லாம் விட்டுருங்க என்னையோட. நேத்து நான் பேசுறது உண்மைதான். 1ஆம் தேதி இடைவேளை இருந்தது. உன் வாழ்க்கையில் இடைவெளி, உனக்கும் கடவுளுக்கு இடைவெளி இருந்தது. கவலை என்ற இடைவெளி, கண்ணீர் என்ற அந்த இடத்துல போய் நில்லுன்னு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், அந்த இடத்துல நின்ன நீ, உனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கு. நீ போயிட்டே இரு. பவுல் போயிட்டே இருந்தார். போய் இடையெல்லாம் மூடினார். யூதர்களுக்கு ரோம்ல இருந்த யூதர்களுக்கும் புறநத்தை ஒன்னாக்கினார் சத்தியத்தின் நிமித்தம். தெசலோனிக்கால போய் புறஜாதியையும் யூதர்களையும் ஒன்னாக்குனார். பிலிப்பியர்ல போய் யூதர்களையும் மற்ற இன மக்களையும் ஒன்னாக்குனார். இன்னைக்கு ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற வேலை அதுதான். செய்வியா? திறந்த வாசல ஆண்டவர் வச்சிருக்க. உனக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கிறது. உனக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இப்ப நமக்கு தேவையானது என்னன்னா, இயேசு நிக்கதேமுவிடத்துல உபதேசம் பண்ணினார் மறுபிறப்பை குறித்து. இயேசு சமாரிய ஸ்திரீனிடத்துல தொழுகை குறித்து உபதேசம் பண்ணினார், நித்திய ஜீவனை குறித்து. நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நானே வாசல்னு உபதேசம் பண்றார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும்னு பேசுறார். மன்னாவா பேசுறார். எத்தனை உபதேசங்களை பேசுறார். ஆகவே நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? சமாரிய ஸ்திரியை தப்பாய் புரிந்து கொண்டால் உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. உள்ளபடியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல கர்த்தர் முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்க. திறந்த வாசல் இருக்கும் பொழுது நீ போகாமல் அமர்ந்திருப்பது தவறு. நீ போகாமல் அமர்ந்திருப்பது தவறு. ஊழிய செய்யாமல் இருப்பது தவறு. ஜெபம் பண்ணுங்க. 100 நாள் கூட ஜெபம் பண்ணுங்க, 1000 நாள் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் உன்னை போன்னும் போது போக, போய் ஊழிய செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. எங்க எப்படி ஆசீர்வதிப்பார்? ஜீவ தண்ணீரினாலே ஆசீர்வதிப்பார். நீங்க ஊழிய செய்தாலே உங்களுக்கு இருக்க பயம் போயிடும். நீங்க ஊழிய செய்தாலே உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை போயிடும். ஏன் குடும்பத்துல கணவனும் மனைவியும் சண்டை வருது? நீ ஊழிய செய்யல, சும்மா உன் மூளை சும்மா எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கு. நீ புறப்பட்டு போ, ஆண்டவர் உன்னை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணு. கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரே, நான் திறப்புல நின்ன நல்லது, நின்னுட்ட ஆண்டவரே. ஆனா திறந்த வாசல் எனக்காக வைத்திருக்கிறீங்களே, இனிமேல் நான் திறப்புல நிக்கிறவன் இல்ல, திறந்த வாசல்ல போறவன். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. திறந்த வாசல் எனக்கு முன்பாக. எத்தனை பேர் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? போங்க, புறப்பட்டு போங்க. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? புறப்பட்டு போங்க, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க வாசலிலே புறப்பட்டு. கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். இருள் சூழும் காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. நீ சுவிசேஷம் கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு காலம் வருது. இப்பொழுது உனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்துல ஓடு. நிறைய பேர் நீங்க சொல்லலாம்,
ஒரு வசனத்தை மட்டும் எனக்காக வாசித்துடுறீங்களா? பைபிள் எடுங்க எல்லாரும். ஐயா, நான் வேலை செய்யறேனே, முழு நேர ஊழியத்தை செய்யறவங்களுக்கு நான் சொல்லல, அது வேலை செய்யறவங்களுக்காக சொல்றேன். நான் வேலை செய்யறேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லு. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 4:17. நெகேமியா 4:17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களோ, சுமை சுமக்கிறவர்களோ, ஏற்றுகிறவர்களோ, ஒரு பக்கம் கட்டுறாங்க. கவனிங்க, நோட் பண்ணுங்க. அதை ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. அடுத்த பக்கம் என்ன செய்யறாங்க? இன்னொரு பக்கம் சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க, ஒரு பக்கம் ஊழியம் செய்யறாங்க. இது முழு நேர ஊழியத்தை செய்யறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை. நீங்க நிறைய பேர் வேலை செய்யறன்ற பேர்ல வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்னும் பட்டயத்தை எடுக்கல, நீங்க ஆயுதத்தை எடுக்கல, வசனத்தை எடுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், வேலை செய்யறவங்களுக்காக சொல்றார். நீ வேலை செய், அதே நேரத்துல பட்டயத்தை ஆயுதத்தை தரித்துக்கொள். அல்லேலூயா. கண்களை மூடு வைப்போம். உண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. திருவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதா. ஊழிய செய்யறவங்க இன்னும் எப்படி நான் வாய்ப்புகளை பயன்படுத்தணும்? ஆண்டவரே, என்னிடத்திலே கொடுத்த ஊழியத்தை நான் சிறப்பா செய்யறேன்னா, நிறைவேற்றனா, ஆண்டவர் உங்களை உலகம் முழுவதும் கொண்டு போறாரு. தூர தேசத்துல உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ சுகமா இருக்கிறாயா? நீ சுகமா இருக்கிறாயா? உன் சுக வாழ்வு நல்லதுதான். அதே நேரத்துல உனக்கு திறப்பின் வாசல் இருக்கிறது. திறந்த வாசல் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படும். இருள் சூழும் காலம் இனி வருது, அருளுள்ள நாட்கள் பயன்படும். தீர உண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. 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 நாட்கள் கூடியதாய் மாறிடுவே, காலத்தை உன்னுடைய நாட்களை வீணா எப்படி கழிக்கிறோம்? வீணாய் போயிட்டு இருக்குது. ஒரு நிமிடமும் வீணாம போகுது. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் நெஞ்சமுண்டு, தரிசனம் பெற்றோர் முன்பருவே.
தரிசு நிலங்கள் அநேகமும் தரிசனம் பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். தீர உண்ட வாசல் அடைபடுமோ நோறு கொண்ட மனதாய் தீர உண்ட வாசல் அடைபடுமோ நோறு கொண்ட மனதாய் உன் செல்வோர் யார் மாறிடுதே காலத்தை. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் இந்த உலகத்துல பிறந்தது உண்மை, இந்த உலகத்துல வாழறதும் உண்மை, இந்த உலகத்துல என் சரீரத்துக்காக என் குடும்பத்துக்காக வாழறதும் உண்மை, சரீரத்துக்காக குடும்பத்துக்காக வாழறதும் உண்மை. ஆனாலும் இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்ட பிறகு வாழ்க்கை ஊழியமாய் மாற வேண்டும். என் வேலை தேவைக்காக இருக்க வேண்டும். தேவை என் ஊழியமாய் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை ஊழியமாய் இருக்க வேண்டும். நான் சம்பாதிப்பது ஊழியமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ஊழியம் ஏற்கனவே செய்யறவங்க, ஊழியத்தை அறிஞ்சவங்க, ஏற்கனவே பிரசங்கம் பண்றவங்க? நான் சொல்றேன், இன்னும் சீரியஸா பண்ணுங்க, இன்னும் தரிசனத்தை விரிவாக்குங்க. தரிசனத்தை விரிவாக்குறதுனா உன் வார்த்தையை விரிவாக்கு, ஞானத்தை விரிவாக்கு. முழங்கால் போட்டு ஜபத்துல கேளு, எனக்கு வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே கேளு, நான் பேசணும் ஆண்டவரே. விசுவாசிகள் இன்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மன ஒற்றுமை அங்கு உண்டு என்றும் சொல்லும் நாட்கள் இன்று வேணும் இங்கு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். தீர உண்டு வாசல் அடைபடு தீர உண்டு வாசல் அடைபடு நாட்கள் கோடியதா. ஒரு சின்ன திருமணம் செய்யணும்னு சொல்லும் பொழுது ஜாதி வந்து நின்று ஒரு பையனை வெட்டி போயிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜனங்க கோவப்படுறாங்க. சகிப்புத்தன்மை இல்ல, ஒழுக்கம் இல்ல, உலகத்துல நேர்மை இல்ல. இதெல்லாம் நீங்க தான் சொல்லி தரணும். இனி வரும் நாட்களில் நமது கடன் அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் அதிகம் விசுவாசிகளே. நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியுமாகிடுமே. நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியுமாகிடுமே. தீரமுண்ட வாசல் அடைபடுவோம். எல்லாம் பாடுவோம். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படியே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். சத்திய வசனத்துக்காக ஜீவனுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நாட்கள் கொடியதாய் மாறிடுமே.
செய்திடுவோம். நாட்கள் கொடியதா மாறிடுமே, காலத்தை நீங்க வாழறதுக்கு வாழ்ந்த நாட்கள் போதும். ஐயா அம்மா 60 வயசு போதாதா உங்களுக்காக வாழ்ந்தது? 50 வயசு போதாதா உங்களுக்காக வாழ்ந்தது? 50 வருஷம் உங்களுக்காக வாழ்ந்தீங்களே போதாதா? 40 வருஷம் உங்களுக்காக வாழ்ந்தீங்களே போதாதா? 20 வருஷம் உங்களுக்காக வாழ்ந்தீங்களே போதாதா? ஏதோ சின்ன பிள்ளைங்களா இருந்தோம், ஒண்ணும் தெரியாம இருந்தோம். ஆண்டவர் அறிஞ்சு இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நமது கடமை. ஜீவ தண்ணீரை பிறருக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. அப்படியே திருவிருந்துக்கு நேரா போய், ஆண்டவரே வார வாரம் நாங்க திருவிருந்து எடுக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். இனி நாங்க எடுக்கிற திருவிருந்து ஊழியத்தின் நிமித்தம் நாங்க எடுக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படி திருவிருந்து கேட்போம். ஐயா வாங்க. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி சிந்தையில் வாரி திருச்சபை அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, அழைத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் செய்தருண்டு சாருவதா, காடுகளில் இது போல லட்சக்கணக்கான மக்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும் எல்லா சபைகளிலும். தேடுவோர் யாரின் ஆடுகளை பாடுபட்டேன் அதற்காகவுமே, மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் உண்டு, தேடும் பாரே மந்தையில் சேரா ஆடுகளே, சொல்லப்பட்டிராத இடங்களும் என்னை அங்கு ஆட்களுண்டு, சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, அங்கு செல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படுவீர். அழைப்பு பெற்றோர் கீழ்ப்படுவீர். திற உண்ட வாசல் அடைபடவோ, நொறுங்குண்ட மனராய் முன் செல்வோர் யார்? ஜபத்துல திற உண்ட வாசல் நொறுங்குண்ட மனராய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, கையில் இருக்கிறதான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் புசிப்போம். இதாவது சுவிசேஷத்தின் அடையாளம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மன்னிப்பு பிராண அடைவுகளை நீக்கி கழித்து சமானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு
பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவுக்கு அவரை பலப்படுத்துவர்கள் அனைவரோடு இருந்து சதா காலங்கள் வழிநடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.